கரகாட்டம், ஏலக்காய் மாலை என ராமநாதபுரம் வடக்கு நகரில் திமுக தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியது. ராமநாதபுரம் வடக்கு நகர திமுக வார்டுகளில் நகர்மன்ற தலைவர், வடக்கு நகர செயலாளர் R.K. கார்மேகம் தலைமையில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 30வது வார்டில் வடக்கு நகர் செயலாளர், நகர்மன்ற தலைவர் R.K. கார்மேகம், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் R.K. கார்த்திக் ஆகியோர் இணைந்து 100 கிலோ எடை கொண்ட 10 அடி உயரமுள்ள ஏலக்காய் மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்றனர். அதன் பின்பு வடக்கு நகரில் உள்ள வார்டுகள் முழுவதும் வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் களரி கண்மாய் வரத்து கால்வாய் ரூபாய் 14 கோடி மதிப்பில் தூர்வாரும் பணி நிறைவடைய உள்ளது. சுமார் 218 ஹெக்டேர் விவசாய நிலம் பயன்பெற உள்ள நிலையில் தூர் வாரியதற்கு முன்பும் பின்பும் உள்ள கழுகு பார்வை காட்சிகள் வெளியானதை கண்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வண்டி வரும், வண்டி ஓடுறப்ப கொஞ்சம் பாக்குறது வழி விடுங்க. நீங்க மறிச்சுட்டு எப்படி போறது, கொஞ்சம் வழி விடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. தம்பி நீங்க சொல்லுங்க, சொல்லி தாய்மார்களே மறந்துடாதீங்க. நமது சின்ன உதயசூரியன் வாக்குப்பட்டியல முதல்வர் சின்ன உதயசூரியன் 23ஆம் தேதி நீங்க உதயசூரியன் முதலாவது தினத்தில் வாக்களித்து திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை